யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள செல்வச்சன்னதி ஆலய மாடுகள் போய் தண்ணீர் குடிப்பதற்காக கற்றைகள் நிரம்பிய பகுதியும் மிகவும் ஆபத்தான பகுதியாக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தற்போது யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள செல்வச்சன்னதி ஆலயத்தில் சென்ற பின்னர் ஆலயத்திற்கு முன்புற பகுதியிலே கருவாம்பலை சுடலை ஒன்று இருக்கின்றது. கருவாம்பலை சுடலை பார்த்தீங்கன்னா ஒரு வயல் பகுதி தான். இந்த பகுதியில ஒரு மக்கள் நடமாட்டமற்ற பகுதியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு மர்மம் நிறைந்த இடமாகவும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியில ஒரு கிணறு இப்போ நிலாவரை கிணறு எவ்வாறு அமைக்கப்பட்டு தானாக வந்ததோ அதே போன்றுதான் இதிலேயும் ஒரு கிணறும் ஒரு பாதமும் ஒரு காலனுடைய பாதத்திலே பாதம் இருக்கும். பாதம் மாதிரி கிணறும் ஒன்று இருக்கின்றது. இந்த இடத்துல மற்றது மாடுகளுக்கு தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு துருசு போன்ற அமைப்பிலே ஒரு கிணறும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இடமானது ஒரு மக்கள் நடமாட்டமற்ற பகுதியாக இருக்கின்றது. ஒரு மிகவும் ஆபத்தாக பயங்கரமாக இருக்கின்றது. அந்த பகுதி கிணத்தை தான் நாங்கள் தற்போது பார்க்க போகிறோம். நான் தனியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஒரு பயமாக இருக்குது. அப்படி பயங்கரமான இடம். நீங்கள் யாரும் பாரான்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வரும்போது நண்பர்களுடன் மற்றும் உங்களுடைய உறவுகளுடன் வந்து இந்த இடங்களை பார்வையிடும் ஒரு பற்றைகள் நிரம்பிய ஒரு பகுதியை தான் நாங்கள் தற்போது போக போகிறோம். தொடர்ச்சியாக எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்க. தொடர்ச்சியாக பாருங்கள், காணொலி செல்வோம். வெள்ளைவெளி பிள்ளையாரை கடந்து செல்வச்சன்னதி ஆலயத்திற்கு செல்கின்ற பாதையில் கருகாம்பலை சுடலை ஒன்று இருக்கின்றது. சுடலைக்கு போன்ற பாதையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இரு மருங்கும் பற்றைகள் நிரம்பிய பகுதியாகவும் வலதுபுறத்திலே தற்போது அந்த திண்ம கழிவுகளை அகற்றும் ஒரு பிரிவானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அத்தோடு நாங்கள் இப்படி தொடர்ச்சியாக அந்த கருகாம்பலை சுடலை இருக்கின்ற பகுதியை தான் நாங்கள் தற்போது போகிறோம். எல்லாம் பற்றைகள் நிரம்பிய பகுதியாக தான் இந்த இடங்கள் எல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மக்கள் நடமாட்டமற்ற ஒரு இடமாக இந்த இடமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போது ஈச்சம் பழங்கள் எல்லாம் காய்த்து குலுங்குது பாருங்கள். எல்லாம் சிவப்பாக காய்த்து இருக்கின்றது. அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக அந்த பற்றைகள் இருக்கின்ற பகுதியை தான் நாங்கள் தற்போது போகிறோம். இங்கால எல்லாம் பற்றைகள் நிரம்பியதும் மக்கள் நடமாட்டமற்ற பகுதியாக இந்த இடமானது காணப்படுகின்றது. நாங்கள் அந்த இடத்து தான் நான் தற்போது போகிறோம். இப்படி இந்த இடத்துல கொஞ்சம் கட்டிடங்கள் இருக்கின்றது. ஆனால் கொஞ்சம் உள்ளுக்கு நாங்கள் 10 கிலோ போகிறோம். போவைக்க பாருங்க, எல்லா இடமும் ஒரு வழியாக இருக்கின்றது. ஆனால் பற்றைகள் நிரம்பியதாக காணப்படுகின்றது. இந்த இடத்தை நீங்கள் வேறு இந்த இடங்களை பார்க்க போகிறேன்னு சொன்னால் உங்களோட உறவுகளுடன் நண்பர்களுடன் வந்து இந்த இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். என்ன சொன்னால் இந்த இடங்கள் நான் மக்கள்கிட்ட அறியும் போது இந்த இடங்கள் கொஞ்சம் ஆபத்தான இடங்களாக கூறியிருந்தார்கள். எனவே நீங்கள் இந்த இடத்துக்கு வருபவர்கள் கொஞ்சம் உங்களோட உறவுகளுடன் வந்து இந்த இடங்களை பாருங்கோ. ஒரு பற்றைகள் நிரம்பிய ஒரு பகுதியாகத்தான் இந்த இடமானது காணப்படுகின்றது. இப்போ இந்த இடத்தை நீங்கள் தனியாக போனால் என்னென்ன நடக்கும்னு சொன்னால் யாரும் உங்களுக்கு நீங்கள் போடுவல் காசுகள் எதையும் கொண்டு போனாலும் எதையும் என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரியாது. தனியாக போனால் இப்போ நீங்கள் இப்படி உங்களோட உறவுகளோடு சேர்ந்து போய்க்க உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும். எனவே அந்த பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த இடங்களுக்கு நீங்கள் செல்லுங்க. இந்த இடமானது ஒரு பற்றைகள் நிரம்பிய பகுதியாக தான் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஒரு மரம் ஒன்று இருக்குது பாருங்க. அது என்ன மரம் ஒன்று தெரியல. அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக போவோம் வாங்க.
செல்வச்சன்னதி ஆலயத்திற்கு செல்லுகின்ற வழியிலே இருக்கின்ற கருகாம்பலை சுடலைக்கு பக்கத்திலே இருக்கின்ற அந்த தொட்டி மாதிரி பாருங்க, இது கேணி போன்ற ஒரு அமைப்பிலான் இது உருவாகி இருக்கின்றது. இது என்னத்துக்காண்டி அமைக்கப்பட்டதுன்னு சொன்னால், அந்த மாடுகளுக்கு தண்ணீர் குடிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற கிணறை தான் நீங்கள் தற்போது பார்க்க போறீர்கள். இந்த கிணத்துக்கு பக்கத்தில் இன்னொரு தானாக உருவாகின ஒரு நிலாவரை கிணறு போன்ற கிணறு எல்லாம் அந்த அடி தெரியாம கண்டுபிடிக்காம இருந்தது. அதே மாதிரி போன்ற ஒரு அமைப்பில இந்த கருகாம்புலை இந்த சுடலை பக்கத்துல ஒரு கிணறு ஒன்று அமைக்க வந்திருக்கின்றது. அதையும் இப்போ நாங்கள் பார்க்க போறோம். இந்த கிணத்தை இது மாடுகள் தண்ணீர் குடிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ச்சியா பார்ப்போம் வாங்க. இதான் அந்த கேணி பாருங்க, ஒரு கேணி போன்ற வடிவமைப்பிலே இந்த மாடுகள் சுற்றி வர இந்த பகுதியில் மாடுகள் எல்லாம் அவிட்டு விடுவார்கள். அவர்கள் அந்த மாடுகளுக்கு தண்ணீர் குடிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தானாக உருவாகினதோ இல்லது அமைத்தார்களோ தெரியல. இந்த தண்ணீர் மாடுகள் வந்து தண்ணீர் குடிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற பகுதி பார்க்கணும். இதிலே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதியூடாக மாடுகள் வந்து இதுக்குள்ள இப்படி போகலாம். ஒரு படியல மண்ணில் அந்த மாடுகள் போய் தண்ணீர் குடிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இடமாக தான் இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துல வேறாங்க ஒரு கேணி போன்ற வடிவமைப்பில், இப்போ கேணி இந்த கோயிலில் கேணி எவ்வாறு இருக்குமோ அதே போன்ற ஒரு வடிவமைப்பில் இந்த இடமானது காணப்படுகின்றது. சுற்றி வர இது ஒரு பற்றைகள் நிரம்பிய ஒரு பகுதியில இந்த இடமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு துருசு போன்ற அமைப்பில, துருசு எவ்வாறு இருக்குமோ அதே போன்ற ஒரு வடிவமைப்பில இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்கு. இதுல இந்த சின்ன படியல், இந்த மீன்கள் பிடிக்கிறதுக்காண்டி விலைகள் போட்டிருக்கிறார்கள். இதுகளை பாருங்க, ஒரு துருசு போன்ற வடிவமைப்பில் இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இடம் மக்கள் நடமாட்டமற்ற ஒரு பகுதியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் யாரும் பாரன்னு சொன்னார் நண்பர்களுடன் உங்களோட உறவுகளுடன் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடங்களை நீங்கள் பார்வையிடுங்க. தனியாக வர வேண்டாம். தனிய ஒரு பயங்கரமான இடங்கள் இதுகள். மற்ற இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இல்லை அந்த ஓட்டை போன்ற அமைப்பில் இந்த இடமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் வந்தால் இந்த இடங்களை பார்க்கலாம். நண்பர்களுடன் உறவுகளுடன் சேர்ந்து வந்து இந்த இடங்களை பாருங்க. பற்றைகள் நிரம்பிய பகுதியும் மிகவும் ஆபத்தான பகுதியாக இந்த இடங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மக்கள் நடமாட்டமற்ற பகுதியாகவும் பற்றைகள் நிரம்பிய ஒரு பகுதியாகவும் இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போ கேணியை பார்த்திருப்பீங்க. அந்த கேணியானது மாடுகள் தண்ணீர் குடிப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்ததாக கூறுகிறார்கள். அத்தோடு இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடி விழுந்து தண்ணீர் இவ்வாறு வந்ததாக சிலர் கூறுகிறார்கள். அந்த இடத்தையும் பார்க்க போறீர்கள். ஒன்று கால் அடையாளம் போன்ற வடிவமைப்பிலே இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அத்தோடு மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிணறு பட்டினா எப்படி இருக்குமோ அதே போன்ற அமைப்பில் தான் இந்த கிணறு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடம் முழுவதுமாக ஒரு கல்லுகள் நிரம்பிய ஒரு பகுதியாக தான் காணப்படுகிறது. அதுக்கு மேலே தான் இந்த புல்லுகள் இந்த கோரைகள் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் அந்த கல்லுக்கு மேலே தான் இந்த இதுகள் முளைச்சி வந்திருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளறி பார்ப்போம். இங்கே இந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கல் பகுதியில் கல்லுக்கு மேலே இந்த கோரைகள் எல்லாம் வந்துடுறாங்க. இந்த கோரைகள் எல்லாம் வந்திருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஒரு கிடங்கு போன்ற வடிவமைப்பிலே ஒன்று இருக்குது பாருங்க. அந்த அடையாளங்களுக்கு பாதமும் ஒன்று கிணறும் இருக்கு. இதுல எல்லாம் கிடங்கு எல்லாம் வந்திருக்கு. இது தானாக வந்ததாக சிலர் கூறுகிறார்கள். இடி விழுந்து இந்த இடங்கள்ல இப்படியான இடம் வந்ததாகவும் கூறுகிறார்கள். அது பக்கத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான் அந்த பாதம் போன்ற வடிவமைப்பிலே காணப்படுகின்றது பாருங்க. இது பின்கால், குதிக்கால், அப்படியே முன்காலை பாருங்க. அப்படியே முன்கால் வடிவமைப்பில் இது இருக்கின்றது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிணறு வேணும். இது என்ன அடி தெரியுமோ தெரியல. இந்த இடத்துல தானாக உருவாகியதாக சிலர் கூறுகிறார்கள். இது இடி விழுந்து வந்ததாகவும் இந்த இடத்துல இந்த தண்ணீரானது வெற்றாத கிணறாகவும் இது காணப்படுதுதான். வெற்றாத பகுதியாக காணப்படுகின்றது. ஒரு காலின் பாதத்தை எவ்வாறு இருக்குமோ அதுகின்ற வடிவமைப்பில் தான் இந்த இடமும் காணப்பட்டு கொண்டிருக்குது பாருங்க.
பாத வடிவமைப்பில் தான் இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிணறு போன்ற வடிவமைப்பில் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணறு அந்த வெட்டு கிணறு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வெட்டின மாதிரி தான் இருக்குது பாருங்க. சுற்றி வர அந்த வெட்டின கிணறு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வெட்டின கிணறு என்று அந்த மக்களிடம் கேட்கும்போது சொன்னார்கள் இது தானாக வந்ததாகவும் இது தாங்கள் கனகாலம் தங்களுக்கு தாங்களுடைய 70 வயசுக்காரர் எல்லாம் அவர்களுக்கு முற்பட்ட கால பகுதியிலே இந்த இடங்கள் எல்லாம் காணப்பட்டு இருப்பதாக கூறுகிறார்கள். இவ்வாறு ஒரு மர்மங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது வெட்டு கிணறு போன்ற வெட்டின கிணறு மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது. இதுவும் அந்த தண்ணீர் இந்த வெயில் நேரம் எல்லாம் தண்ணீர் வற்றாமல் அப்படி இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படி 2 பாதம், இது பாதத்தின வடிவமைப்பில் இருக்கின்றது. எல்லாம் இந்த கூரைகள் எல்லாம் பாருங்க, இதுல பக்கத்துல பார்த்தீங்கன்னா கூரைகள் எல்லாம் இந்த கல்லுகளுக்குள்ள தான் ஃபுல்லா இந்த இடமெல்லாம் ஃபுல்லா கல்லு தான். அந்த கல்லுக்கல்ல தான் இந்த கூரைகள் எல்லாம் வந்திருக்கிறது. அப்படியே ஒரு மர்மம் நிறைந்த ஒரு கிணறுகளை நீங்கள் தற்போது பார்வையிட்டிருப்பீர்கள். இது கருகாம்பலை அதாவது செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு செல்கின்ற பாதையில இந்த இடங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. முழுவதுமாக இந்த இடங்கள் பற்றைகள் நிரம்பியதாகவும் கல்லுகள், இந்த இடமெல்லாம் ஃபுல்லா கல்லுகள் நிறைந்த பகுதியாகவும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனை பார்க்க வருபவர்கள் நீங்கள் உறவுகளுடன் நண்பர்களுடன் சேர்ந்து வந்து இந்த இடங்களை நீங்க பார்க்கலாம். இதில் இருக்கின்ற துருசு போன்ற வடிவமைப்பில் இருக்கின்ற இந்த கிணற்றிற்கும் இப்படி கீழால நான் நினைக்கிறேன், இந்த கீழால இந்த தொடர்புகள் இருக்கும் தெரியல. தொடர்புகள் இருக்கிறபடியே தான் இஞ்சாலையும் தண்ணீர் இருக்கின்றது. இல்லை தானாக வந்ததாகத்தான் இந்த மக்கள் எல்லோரும் கூறுகிறார்கள். அப்படி ஒரு விசித்திரமான ஒரு இடம் தொண்டமனாறு செல்லச்சன்னதி கருகாம்பலை சுடலைக்கு அண்மித்த பகுதியிலே இந்த இடங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி அந்த இடங்களை பார்த்திருப்பீர்கள். இந்த இடம் முழுவதுமாக ஒரு பற்றைகள் நிரம்பிய பகுதியாகத்தான் இந்த இடங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதிலே தான் மக்கள் நடமாட்டமற்ற பகுதி. நீங்கள் யாரும் பாராக்கள் நண்பர்களுடன் இணைந்து இந்த பகுதிக்கு வரலாம் என்பதை கூறிக்கொண்டு ஒரு பற்றை காட்டுக்குள்ளதான் இந்த இடங்கள் இருக்குது. என்னென்ன மரம் ஆண்டு தெரிய பாருங்க கிடக்குது. காட்டு பகுதி மாதிரி இஞ்சால ஈச்சங்காய் எல்லாம் காய்ச்சிருக்குது பாருங்க. ஈச்சங்காய் காலம் எல்லாம் வந்திருக்குது பாருங்க. இந்த ஈச்சங்காய் எல்லாம் இங்கே வந்தால் நல்ல ஈச்சங்காய் எல்லாம் சாப்பிடலாம். நண்பர்களுடன் வந்து இந்த இடங்கள் நீங்கள் பார்வையிடலாம். பற்றைகள் நிரம்பிய பகுதிகளாக ஈச்சம்பத்தியல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தூக்குநாங்குருவிகள் எல்லாம் இந்த கூடுகள் கட்டியிருக்குது பாருங்க. தென்னக்காய் கூடுகள் இதெல்லாம் அந்த கூடை பாருங்க இப்படி கட்டியிருக்காங்க. அது இதெல்லாம் அந்த எச்சில் தான் கூடாக கட்டியிருக்கு பாருங்க. இதெல்லாம் எச்சில் தான் அது கூடாக கட்டியிருக்கு. இங்கே கீழே அப்படி நாகதாளியல் பாருங்க. நாகதாளி முள்ளுகள் கட்டும் முள்ளுகள் பாருங்க. பாம்பு மாரி கிடக்க இல்லாத அப்படி இருக்கு. மற்ற இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அது இந்த கூடுகளை பாருங்க. இந்த குருவியலால் கட்டப்பட்ட கூடு அந்த அதில் பாருங்க குருவி பறக்குது. இதுக்குள்ளே ஃபுல்லாக குருவியல் எல்லாம் நிற்கிது பாருங்க. குருவியலால் கட்டப்பட்டிருக்கு பாருங்க. துக்கணாங்குருவி கட்டப்பட்ட கூட்டை பார்க்குறீங்க.
இதுக்குள்ளெல்லாம் குருவி இருக்குது இருக்கையில். இதுக்குள்ளெல்லாம் இருக்கும் குருவி. குழப்பக்கூடா அப்படி பாருங்க. இதெல்லாம் குருவியல் கட்டப்பட்டிருக்கிற இடங்களை பாருங்க. கூடுதல் இந்த இடத்துல கருகாம்பலை சுடலை கிட்ட இந்த கூடுதல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலே வெயிலுடன் கூடிய காலநிலை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. தற்போது இந்த கருகாம்பலை பகுதியில் செல்வச்சந்நிதி ஆலய பகுதியை அனுப்பித்த பகுதியில் நொங்குகள் எல்லாம் இப்போ வந்திருக்கு பாருங்க. நொங்குகள் வந்துட்டுது. ஏன்னா இந்த வெயிலுக்கு சரியான வெயில் தானே. நீங்கள் இந்த நேரங்களில் தர்பூசணி பழங்கள் மற்றும் நல்ல பழங்கள் சாப்பிட்டா நல்லதாக இருக்கும். இப்போ தற்போது இந்த வெயில் நேரத்தில் இந்த பனைமரம் இருக்கின்றபடியால் எல்லோருக்கும் தாகத்தை தீர்ப்பதற்காக நொங்கு வந்திருக்கின்றது. நொங்கு சீசன் வந்திருக்கு. எல்லோரும் நொங்கை குடித்து இந்த உடல் வெப்பநிலைக்கு இந்த நல்ல பழங்கள் நல்ல குளிர்பானங்கள் குடித்து நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருங்கோ.